எனக்கு ஒரு இதயத்தை தொட்ட ஒரு அருமையான விளக்கம், டு செட் அபார்ட், பிரித்தெடுப்பது. ஆமென். கர்த்தருக்கென்று நம்ம எதையெல்லாம் பிரித்தெடுக்கிறோமோ, ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை ஆண்டவர் வேறு பிரித்து இருக்கிறார். தமக்கென்று ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த ஊரில் பாருங்க, 20 லட்சம் மக்கள் இருக்கிற இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆண்டவர் இந்த சபையில் ஒரு 300, 400, 500 ஆத்துமாக்களை தமக்கென்று ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? பிரித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கிறோம். ஆமென். எதெல்லாம் ஆண்டவருக்கு என்று பிரித்து எடுக்கப்படுகிறதோ அது அவர் பார்வையில் பரிசுத்தம். ஆமென். டு செட் அபார்ட், பிரித்து எடுக்கிறது. சோத்திரம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வாரத்தில் 7 நாள் இருக்கு. இந்த 7 நாளில் ஒரு நாளை நீங்கள் கர்த்தருக்கு என்று என்ன பண்ணீங்க? பிரித்து எடுக்கிறீங்க. அதுதான் பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை பரிசுத்தமாக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அதை பிரித்து எடுக்கிறார். அந்த நாளை அவருக்கென்று என்ன பண்றாரு? பிரித்து எடுக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். செட் அபார்ட், பிரித்தெடுத்தல். ஒரு நாள் 7 நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாளை நீங்க கர்த்தருக்கென்று பிரிக்கும் பொழுது அந்த நாள் கர்த்தருடைய பார்வையில் என்னவாகிறது? அது ஒரு பரிசுத்தம் என்னப்படுகிறது. இப்போ இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, உங்க வீட்டில் ஒரு 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 6 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு பிள்ளைங்க நீங்க கர்த்தருக்கென்று பிரித்து எடுத்து அபிஷேகம் பண்றீங்க. அது கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு வருமானம் வருது, அந்த வருமானத்துல ஒரு பகுதியை கர்த்தருக்கென்று நீங்க பிரித்து எடுக்கிறீங்க. அது கர்த்தருடைய பார்வையில பரிசுத்தம். இந்த பூமியில எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் ஒரு இடத்தை கர்த்தருக்கென்று நம்ம பிரித்து எடுக்கிறோம். இந்த இடத்தை, இது பரிசுத்தமான தேவாலயம், அதை நம்ம கர்த்தருக்கென்று பிரித்து எடுக்கும் பொழுது கர்த்தருடைய பார்வையில அது பரிசுத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த உலகத்துல எதெல்லாம் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிறதோ அது அவர் பார்வையில் பரிசுத்தம். ஆமென். இன்னைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், அவர் நம்மை பிரித்தெடுக்கிற தேவன் என்று பொருள். ஹல்லேலூயா. யெகோவா மெக்காதிஸ், நான் விசுவாசிக்கிற இந்த கடைசி நாட்கள்ல அவர் நம்மை இன்னும் பரிசுத்தமாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல எதிர்பார்க்கிற காரியம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனங்களை நீ வாசிக்கும் பொழுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள் நம்மளை இன்னும் பரிசுத்தமாக்குவாராக. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இன்னும் நம்மளை வேறு பிரிக்கணும், இன்னும் நம்மளை பிரித்து எடுக்கணும். எந்தெந்த விஷயத்துல இருந்துலாம் ஆண்டவர் நம்மளை பிரிக்கணுமோ, இந்த உலகத்தின் அசுத்தங்களில் இருந்து, இந்த உலகத்தின் காரியங்களில் இருந்து, உலகத்தின் தீமைகளில் இருந்து ஆண்டவர் இன்னும் நம்மளை செப்பரேட் பண்ண விரும்புறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை பிரித்து எடுக்க விரும்புறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா மெக்காதேஸ், எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 111ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், அவருடைய நாமம் பரிசுத்தமா இருக்கு. ஏசாயா 63:10 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆவி பரிசுத்த ஆவி, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். சங்கீதம் 47:8 வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 47ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனம் அது பரிசுத்தமானது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவரை சுற்றி இருக்கிற தூதர்கள் எப்பொழுது அவரை பரிசுத்தர் 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 என்று போற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடம் பரிசுத்தமானது, அவர் உட்கார்ந்து சிங்காசனம் பரிசுத்தமானது. அது மாத்திரமல்ல, எரேமியா 23:9 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்தம். ஆமென். எரேமியா 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி பாருங்க. தீர்க்கதரிசியின் நிமித்தம் என் இருதயம் உள்ளத்தில் நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகள் எல்லாம் அதிருகிறது. கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும். ஆமென். அது மாத்திரமல்ல, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய பரிசுத்தராய் விளங்குகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்படின்னா என்ன? he displays his holiness. அவர் தன்னை எப்படி அடையாளப்படுத்துறாருன்னா,
தன்னை பரிசுத்தராக அடையாளப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம்? பரிசுத்தரை நாம் ஆராதிக்கிறோம். யெகோவா மெக்காதீஸை நாம் ஆராதிக்கிறோம். நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அப்படியானால் நம்மளை எதுக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்? நம்மை அழைத்தது ஒரு பரிசுத்தராய் வாழ்வது. நீங்க எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் எபேசியர் 1:4 வாசி பார்த்தீங்கன்னா, நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது பரிசுத்தமாய் வாழ்வது. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆண்டவர் நம்மளை எதுக்கு தெரிந்து கொண்டார்? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசி பாருங்க. நம்மளை ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்கிறார்? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கே ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை அழைச்சது பரிசுத்தத்திற்காக, நம்மளை தெரிந்து கொண்டது பரிசுத்தத்திற்காக. அது மாத்திரமல்ல, நாம் வாழ்வது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. சொல்லுங்க, யெகோவா மெக்காதீஸ், எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், எங்களை இன்னும் பிரித்தெடுக்கிற தேவன். ஆமென். முதல்ல சொன்னேன், அவர் எப்படியெல்லாம் பரிசுத்தரா இருக்கிறார். ரெண்டாவது, நம்மளை எதுக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், தெரிந்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார்? நம்மளை பரிசுத்தமாய் வாழ்வது. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எப்படி இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியும்? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனமே சத்தியம். அல்லேலூயா. ஆமென். இந்த சத்தியத்தை நம்ம எவ்வளவு தூரம் அறிகிறோமோ, வசனத்தை நம்ம எவ்வளவு தூரம் அறிகிறோமோ, ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எப்படி நம்ம பரிசுத்தமாய் மாற முடியும்? சத்தியத்தை அறிய, வசனத்தை படிக்க படிக்க ஆண்டவர் நம்மளை பிரித்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்தின் காரியத்துல எதை செய்யக்கூடாது, எதுல தலையிடக்கூடாது, அந்நிய நகத்தோடு நாம் பிணைக்கப்படக்கூடிய எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நம்மளை போதித்து சங்கீதம் 32:8 படி, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி ஆண்டவர் நம்மளை பிரித்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த கண்ணாடியில தூசி படிஞ்சிச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, சரியா பார்க்க முடியாது. அப்போ அந்த கண்ணாடியை நீ தூசியை தொடச்சி போடும் பொழுது ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும், சரியான பார்வை நமக்கு கிடைக்கும். ஆமென். அதே போலதான் நம்மை பரிசுத்தமாக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஆண்டவர் நம்முடைய தரிசனத்தை இன்னும் தெளிவாய் மாற்றுகிறார். நம்முடைய பாதைகளை ஆண்டவர் இன்னும் தெளிவாய் மாற்றுகிறார். நம்ம நடக்க வேண்டிய வழிகளை ஆண்டவர் இன்னும் தெளிவாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் காலை நேரத்தில் எழுமி நின்று, ஆண்டவர் யெகோவா மெக்காதீஸ், எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், இன்னும் எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய பார்வைகள் தெளிவாகட்டும், நாங்க நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. எசப்பா, யெகோவா மெக்காதீஸ், சொல்லுங்க, எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே, எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே. தகப்பனே, இன்னும் எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியமே எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. இன்னும் உங்க சத்தியத்தின நாங்கள் வளர, இன்னும் உங்க வசனத்தின நாங்கள் வளர, இன்னும் உடைய வார்த்தையில நாங்கள் வளர, இன்னும் உடைய வார்த்தையின் வெளிச்சத்தின நாங்கள் வளர, வசனத்தை நாங்கள் படிக்க படிக்க எங்களை நீ பரிசுத்தமாக்குகிற தேவன். யோவான் 17 நாங்கள் வாசித்தபடி, ஆண்டவரே, உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்குகிறீர். உடைய வசனமே சத்தியம் என்று நாங்கள் வாசித்தோம். தகப்பனே, இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த கடைசி நாட்கள் அப்பா, நாங்கள் உம்முடைய சத்தியத்திலே வளரவும் பரிசுத்தத்திலே வளரவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனே, யெகோவா மெக்காதீஸ் என்கிற நாமத்தை நாங்கள் இன்று அதிகமாய் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.